அதிக வரி வசூல் செய்யும் மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை அதிகரிப்பது தொடர்பாக நிதி ஆணையம் பரிசீலனை செய்து வருவதாக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவங்களுக்கு தெரியுது என்ன ஸ்டேட்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியுது. அதாவது வெல் டு டூ ஸ்டேட்ஸ் இருக்கு, தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரி ஸ்டேட்ஸ், அவங்களுக்கு வர வேண்டிய ஷேர் குறைஞ்சு வருது. அதை பற்றி யோஜனை பண்ணி அதை பண்ணணும்னா அது இவங்களுடைய ஷேரை இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் மற்றவங்களுடைய ஷேர் குறையணும். அது 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 வேற வழி இல்லை. ஆனால் அதை பற்றி யோஜனை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பண்ணணும்னு. நாகையில் நில ஒருங்கிணைப்பு சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பொது பயன்பாட்டிற்கு நிலம் எடுப்பதற்கு நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வந்துள்ள தமிழக அரசை கண்டித்தும் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் புதுக்கோட்டை திலகர் திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதைத் தொடர்ந்து நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். மேலும் கனமழையால் கடலில் கடும் அலைச்சீற்றம் ஏற்படக்கூடும் என்பதால் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரைக்கு திரும்பவும் அறிவுறுத்தியுள்ளனர். தடையை மீறி கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மற்றும் படகுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மீன்வளத்துறை அதிகாரிகளின் அறிவிப்பை தொடர்ந்து நாகை, நாகூர், கல்லார், அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம் உட்பட மாவட்டத்தில் உள்ள 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நடிகர்கள் மம்முட்டி, மோகன்லால் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. சில நாட்களுக்கு முன் மாலிக் படத்தின் இயக்குநர் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் நடிகர்கள் மம்முட்டி, மோகன்லால் ஆகியோர் இணைந்து நடிக்க உள்ளதாகவும் இப்படத்தை இவர்கள் இருவருமே தயாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் படத்தின் படப்பிடிப்பு இலங்கையில் தொடங்கியுள்ளது. படப்பிடிப்பில் நடிகர்கள் மம்முட்டி, மோகன்லால், குஞ்சக்கோ போபன் ஆகியோர் கலந்து கொண்டு நடித்து வருகின்றனர். இதை உறுதிப்படுத்தும் விதமாக மம்முட்டி கம்பெனி நிறுவனம் இவர்கள் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. மலையாள சினிமாவில் இருபெரும் ஆளுமைகள் இணைந்து நடிப்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சார வாகனங்கள் பிரபலமாக வேண்டும் என்றால் பேட்டரிகளுக்கும் சார்ஜிங் சேவைகளுக்கும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என தொழிற்கூட்டமைப்பான ஃபிக்கி வலியுறுத்தியுள்ளது. ஃபிக்கியின் தேசிய மாநாட்டில் பேசிய மின்சார வாகன பிரிவு தலைவர் சுஜாலா ஃபிரோடியா PM E-டிரைவ் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் செய்வதற்கு GST 18% இருக்கும் நிலையில் அதனை 5% குறைக்க தங்கள் அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மின்சார பேட்டரிகளின் மீதான GSTயை 18%-இலிருந்து 5% குறைத்தால் நுகர்வோர் மாற்று பேட்டரிகளை வாங்கும்போது அவர்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கும் என்று தெரிவித்தார். கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் 100 ஏக்கர் நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருக்குவளை, கீழையூர், கீழ்வேளூர், திருமருகல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100 ஏக்கர் குறுவை நெற்கதிர்கள் சாய்ந்துள்ளன. நெல்மணிகள் உதிர்ந்து மீண்டும் முளைத்து வருகின்றன. இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். மழையும் காற்று அடித்ததுனால எல்லாமே சாஞ்சி எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. இதுக்கு தமிழக அரசு ஏதாச்சும் குறுவைக்கு இன்சூரன்ஸ் இல்லாத இது நிவாரணம் ஏதாச்சும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கிட்டோம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணி? ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். சென்னைக்கும் ரஷ்யாவின் விளாடிவாஸ்டாக் நகரத்திற்கும் இடையிலான கடல்வழி சரக்கு போக்குவரத்து வழித்தடம் செயல்பாட்டிற்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் வழித்தடத்தின் மூலம் கச்சா எண்ணெய், உலோகம், ஜவுளி ஏற்றிச் செல்லும் சரக்கு கப்பல்கள் இந்திய துறைமுகங்களுக்கு வரத் தொடங்கியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்தியாவிலிருந்து ஐரோப்பா வழியாக கிழக்கு ரஷ்யாவிற்கு சரக்குகளை எடுத்துச் செல்ல 40 நாட்கள் ஆகும். ஆனால் இந்த கடல் வழித்தடம் திறக்கப்பட்டதால் தற்போது போக்குவரத்து காலம் 24 நாட்களாக குறையும் என்று மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார்.
மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல் காரணமாக தமிழ்நாட்டில் வெங்காய விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் வெங்காய விளைச்சல் குறைந்துள்ளதால் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை வெளிமாநிலங்களுக்கு அனுப்பினால் உள்ளூரில் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயரக்கூடும் என்று அந்த மாநில அரசு கருதுவதாக கூறப்படுகிறது. எனவே வெளிமாநிலங்களுக்கு வெங்காயம் கொண்டு செல்ல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. எனவே ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இருந்து மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வெங்காயம் வருவதாக கூறப்படுகிறது. செப்டம்பருடன் முடிந்த காலாண்டில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 6.4% குறைந்ததாக தேசிய புள்ளியியல் அமைப்பின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2017ஆம் ஆண்டிலிருந்து வேலைவாய்ப்பின்மை விகிதம் கணக்கிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2017ஆம் ஆண்டிற்கு பிறகான நாட்களில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் தற்போது குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பெண்களுக்கான வேலை வாய்ப்பின்மை விகிதம் கணிசமாக குறைந்ததே காரணமாக கூறப்படுகிறது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் வேலை வாய்ப்பின்மை விகிதம் 6.6% இருந்தது. பிரான்ஸ் நாட்டில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான பெண் 71 வயதிலும் நீதி போராட்டம் நடத்தி வென்றுள்ளார். டாமினிக் என்பவர் தனது மனைவிக்கு போதை மருந்து கொடுத்து வன்கொடுமை செய்துள்ளார். அத்துடன் பலர் மூலம் அவரை வன்கொடுமை செய்ய வழிவகுத்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த கொடூரத்தை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரது மகனும் சேர்ந்து நீதி போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட டாமினிக் உட்பட மற்றவர்கள் குற்றவாளிகள் என தெரிவித்த நீதிமன்றம் தண்டனை விவரங்களை விரைவில் அறிவிக்க உள்ளது. இதையடுத்து நீதிமன்ற வாசலில் வந்த 71 வயதான பெண்ணுக்கு ஏராளமான மக்கள் பூங்குத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பதினோரு மாதங்களுக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஹர்லின் டியோல் மீண்டும் களம் காண்கிறார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் போது காயமடைந்த அவர் சிகிச்சைக்கு பிறகு எந்த ஒரு போட்டியிலும் பங்கேற்காமல் ஓய்வெடுத்து வந்தார். தற்போது நல்ல உடல்நலம் பெற்றுள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் டியோல் இடம்பெற்றுள்ளார். கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் 100 ஏக்கர் நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருக்குவளை, கீழையூர், கீழ்வேளூர், திருமருகல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 100 ஏக்கர் குறுவை நெற்கதிர்கள் சாய்ந்துள்ளன. நெல்மணிகள் உதிர்ந்து மீண்டும் முளைத்து வருகிறது. இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். மழையும் காற்று அடித்ததுனால எல்லாமே சாஞ்சி எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. இதுக்கு தமிழக அரசு ஏதாச்சும் குறுவைக்கு இன்சூரன்ஸ் இல்லாத இது நிவாரணம் ஏதாச்சும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கிட்டோம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். மின்சார வாகனங்கள் பிரபலமாக வேண்டுமென்றால் பேட்டரிகளுக்கும் சார்ஜிங் சேவைகளுக்கும் ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என தொழிற்கூட்டமைப்பான ஃபிக்கி வலியுறுத்தியுள்ளது. ஃபிக்கியின் தேசிய மாநாட்டில் பேசிய மின்சார வாகன பிரிவு தலைவர் சுஜாலா ஃப்ராடியா மோத்வானி PME டிரைவ் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் செய்வதற்கு ஜிஎஸ்டி 18% உள்ள நிலையில் அதனை 5% குறைக்க தங்கள் அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மின்சார பேட்டரிகளின் மீதான ஜிஎஸ்டியை 18%இலிருந்து 5% குறைத்தால் நுகர்வோர் மாற்று பேட்டரிகளை வாங்கும்போது அவர்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கும் என தெரிவித்தார். சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் சுற்றுப்புறத்தை பேணி காக்க வேண்டும் என தந்திரி கண்டரரூர் ராஜீவரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மண்டல மகரவிளக்கு பூஜையையொட்டி ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசிக்க வருகை புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மன தூய்மையுடன் புற தூய்மைக்கும் பக்தர்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என சபரிமலை கோயில் தந்திரி கண்டரரு ராஜீவரு கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை இருமுடியில் கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என அவர் വലിയുறுത്തിயுள்ளார். ശുദ്ധി മാത്രം പോരാ, വൃത്തിയും പാലിക്കേണ്ടതാണ്. ഈ 18 മലകളാൽ ചുറ്റപ്പെട്ട പൂങ്കാവനമാണ് ശബരിമല. ഇവിടെ മാലിന്യപ്പെടുത്താതിരിക്കാൻ ഓരോ ഭക്തരും ശ്രദ്ധിക്കേണ്ടതാണ്. അത് നിങ്ങളുടെ കടമയാണ്. പ്ലാസ്റ്റിക് മാലിന്യങ്ങൾ കഴിയുന്നത് ഒഴിവാക്കണം. ഇവിടുത്തെ ജീവജാലങ്ങൾക്ക് അത് വളരെയധികം ദോഷകരമായിട്ട് ബാധിക്കുന്നുണ്ട്.
പ്രകൃതിയെ തന്നെ ബാധിക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ട് ഇരുമുടിക്കെട്ടിൽ നിന്ന് അനാവശ്യമായ സാധനങ്ങൾ ഒഴിവാക്കി പ്ലാസ്റ്റിക് മാലിന്യങ്ങളൊക്കെ ഒഴിവാക്കി വേണം ഇരുമുടി നിറച്ച് ഭക്തിപൂർവ്വം ശ്രദ്ധപൂർവ്വം ഇവിടെ എത്താം എന്ന് ഞാൻ അഭ്യർത്ഥിക്കുകയാണ്. சபரிமலை செல்வதற்காக மாலை அணிந்திருந்த ராம் சரண் திடீரென தர்காவுக்கு சென்று வழிபட்டது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறது. கேம் சேஞ்சர் படத்திற்கு பிறகு இயக்குனர் பூச்சி பாபுசானா இயக்கத்தில் புதிய படத்தில் நடிக்கவிருக்கிறார். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் இருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ விஜயதுர்கா தேவி கோயில் மற்றும் அமீன் பீர் தர்காவிற்கு நடிகர் ராம் சரண் சென்று பிரார்த்தனை செய்துள்ளார். அவருடன் இயக்குனர் பூச்சி பாபுசானாவும் சென்று படத்திற்கான ஸ்கிரிப்டை கோயில் மற்றும் தர்காவில் வைத்து பிரார்த்தனை செய்துள்ளார். ராம் சரணின் வருகையை அறிந்த ரசிகர்கள் கடப்பாவில் குவிந்தனர். மேலும் சபரிமலைக்கு மாலை அணிந்திருக்கும் ராம் சரண் தர்காவிற்கு சென்றது ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் இந்த தர்காவிற்கு செல்லுமாறு கூறியிருந்ததால் தற்போது ராம் சரண் இங்கு சென்றதாக கூறப்படுகிறது. பிரேசிலில் G20 மாநாடு நடைபெறும் நிலையில் காசா மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரியோ டி ஜெனீரோ நகரில் சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காசா மீதான தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலுக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பாலஸ்தீன கொடிகளையும் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தியபடி ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்ற இராணுவத்தை பயன்படுத்த இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வலதுசாரியை சேர்ந்த டாம் ஃபிட்டன் என்பவர் எக்ஸ் வலைதளத்தில் இதுகுறித்து வெளியிட்டிருந்த பதிவை குறிப்பிட்டு இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி அதிபராக பொறுப்பேற்றதும் நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இராணுவத்தினருடன் பயன்படுத்தி நாட்டை விட்டு வெளியேற்ற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத குடியேற்ற பிரச்சினை அதிபர் தேர்தலில் ட்ரம்பிற்கு கை கொடுத்ததாக பார்க்கப்படும் நிலையில் அவரின் இந்த அறிவிப்பு பேசுபொருளாகியுள்ளது.